பேசுறது நானு, கேட்கறது நீங்க. நான் உங்க தாரா. இன்னைக்கு என்ன அப்டின்னா, என்னோட கிராஜுவேஷன் டே. ஸோ, என்னோட யூஜி கிராஜுவேஷன் வீடியோ தான் வந்து நீங்க இதுல பார்க்க போறீங்க. ஸோ, மனோன்மணியம் யூனிவர்சிட்டில படிக்கிற எல்லாருக்குமே வந்து இப்ப தான் வந்து கிராஜுவேஷன் வச்சாங்க. நம்ம முடிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் வச்சிருந்தாங்க. என்னோட காலேஜே மாறிட்டு, நான் யூஜி படிக்கிறச்சுல வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல தான் வந்து இந்த காலேஜ் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா, இப்போ வந்து புதுசா பில்டிங் கட்டி வெளில வந்துட்டாங்க. காடு, மலை, ஏரி அப்படின்னு வந்துட்டு கடந்து காலேஜ் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே இங்க படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் அப்படிதான் கடந்து வர மாரி இருக்கும் போல. ஸோ 2 வருஷம் கழிச்சு எல்லாரையும் வந்து நான் திரும்ப பார்த்திருந்தேன். ஆக்சுவலா அங்க இருந்த மேமு, அப்புறம் நெறைய ஸ்டாஃப் எல்லாம் வந்து புதுசா இருந்தாங்க. ஒரு சிலர் தெரிஞ்சவங்களா இருந்தாங்க. எல்லாரும் சொல்லுவோம் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அடிக்கடி மீட் பண்ணுவோம் அப்படின்னா, நான் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே செய்யாது. இவங்களுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்த உடனே அழுதாங்க. நாங்க எதிர்பார்த்தோம். இவங்க வந்து அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அழுதாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு இந்த கோட் எல்லாம் குடுத்து நீங்க போட்டுட்டு ரெடி ஆகுங்க. அதாவது ஆ சவுண்ட் ஏதோ பிரேயர் சவுண்ட் மாரி வச்சு அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உட்காரணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றதுனால பெருசா ஒரு செலிப்ரேஷன் அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளா சேர் போட்டு ஒரு கொட்டகை மாரி போட்டு இப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இதுவே நீங்க எப்ப குடுத்தாலும் போதும் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ 2 வருஷம் கழிச்சு எல்லாரையும் திரும்ப பார்த்த சந்தோஷத்துல எங்க பார்த்தாலும் செல்ஃபி, வீடியோ, ஃபோட்டோ சுத்தி சுத்தி இதுதான் எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் இதான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியா குடுத்துட்டாங்க. ஏன்னா பிஜி டிகிரியே நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனா இப்ப தான் இது குடுத்தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்து வீடியோ, ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தோம். சைட் பை சைடு வந்துட்டு லெமன் ஜூஸும் ஏதோ இன்னும் ஸ்நாக்ஸ் எல்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட உட்காந்தாச்சு. ஏன்னா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுட்டதுனால சாப்பிட்டோம் அப்படின்னு சாப்பிட்டாச்சு. ஸோ இவங்கலாம் வந்து என்னோட யூஜி கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அங்கேயும் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு மம்மி டாடி கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடை. ஒரு இந்த 3 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் நான் இங்கேயே தான் கழிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். அவ்ளோ பிடிக்கும் இந்த கடையில சாண்ட்விச்சும், பீஸாவும் ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஆனாலும் வெயிட் போடவே இல்ல. நான் வெயிட் போடும்னு நெனச்சு தான் அந்த மாரி ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிட்டேன். ஆனா சத்தியமா அது நடக்கவே இல்ல. அதுக்கப்புறம் நான் நெறைய தடவ இந்த கடைக்கு போனாலும், அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸோட போனா ஒரு மாதிரி ஒரு வைப் இல்ல. இந்த டைமும் யாரும் வரல. அவரவர கெளம்பிட்டாங்க. ஆனா நானும் வித்யா மட்டும் போயிட்டு, கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து பேசிட்டு, பழைய கதை எல்லாம் பேசிட்டு, எங்களுக்கு புடிச்ச மாதிரி பீஸா, சாண்ட்விச்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். இந்த கடை வந்து ஆலங்குளத்துல இருக்கு. நீங்க தென்காசி டூ ஆலங்குளம் அந்த சரவுண்டிங்ல இருந்தீங்கன்னா, மறக்காம போய் ட்ரை பண்ணி பாத்துருங்க. ஸோ ரொம்ப நாள் முன்னாடி நான் இந்த கடைக்கு போயிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அப்பவும் சொல்லியிருப்பேன் சாண்ட்விச் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே சாண்ட்விச், பீஸா, மில்க் ஷேக் எல்லாமே நல்லாருக்கும். அதாவது நீங்க குடுக்குற காசுக்கு வந்து வொர்த் அந்த மாரி தான் வந்து இந்த கடையில சாப்பிடுற எல்லா ஃபுட்டுமே இருக்கும். ஸோ எத்தன பேர் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறச்சுல காலேஜ் படிக்கிறச்சுல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இப்போ கிராஜுவேஷனுக்கு மீட் பண்ணீங்க அப்படின்னு மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து அந்த நாள் இந்த மாரி தான் கொஞ்சம் கொஞ்சம் காசிப் அதுக்கப்புறம் நல்ல விஷயம் இதோட வந்து போச்சு. உங்களுக்கும் இந்த மாரி தான் கிராஜுவேஷன் போயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆக்சுவலா இதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் இருந்துச்சு. நான் வந்து அத வாங்கிட்டு இதுல என்ன இருக்குன்னே பார்க்கல. அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு மென்ஷன் பண்ணல. ஆனா நான் வந்து 87.5% சம்திங் கிட்ட இருந்தேன். ஆனா அதுல வந்துட்டு டிஸ்டிங்ஷன் மென்ஷன் பண்ணல. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு போட்டிருந்தாங்க. பெரிய வந்து மன வருத்தத்துக்கு உள்ளாகிட்டேன். அதுக்கப்புறம் மேம் கிட்ட கால் பண்ணி கேட்கறச்சலாம் தெரிஞ்சுச்சு, நான் ஃபர்ஸ்ட் செம்ல வந்து 2 எக்ஸாம் வந்து ஆப்சென்ட். ஸோ அதோட பின்விளைவு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, மன வருத்தத்தோட இந்த விளாக வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.